ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? கேஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேஸ்ட்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டேட்டா டைப் வந்துட்டு என்ன இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டேட்டா டைப் தப்பாக இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா கேஸ்ட்னு யூஸ் பண்ணி நான் அந்த ஃபங்க்ஷன் டேட்டா டைப்பை மாற்றுவேன். ஓகேவா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? இதில் பாருங்க, இதில் கஸ்டமர் நேம் வந்துட்டு வேர்கேர்ல இருக்கு, டெக்ஸ்ட்ல இருக்கு, பிரச்சனை இல்லை. பட் ஆர்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எதில் இருக்கு, வேர்கேர் டெக்ஸ்ட்ல இருந்தால் எனக்கு ப்ராப்ளமா? பிகாஸ் எனக்கு ஆர்டர் அமௌண்ட் எதில் இருக்கணும், நம்பர்ஸ்ல இருக்கணும். அண்ட் தென் டிஸ்கவுண்ட் எதில் இருக்கணும், நம்பர்ஸ்ல இருக்கணுமா? ஓகேவா? அண்ட் ஆர்டர் டேட் எதில் இருக்கணும், டேட் ஃபார்மேட்ல இருக்கணும், டெக்ஸ்டா இருக்கக்கூடாது, வேர்கேர்ல இருக்கக்கூடாதா? ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி இந்த இவ்வளோ இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குதுன்றனால நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ கோயிங் டு யூஸ் ப்ராக்டிஸ் V2 நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ப்ராக்டிஸ் V2ன்ற அந்த டேட்டா பேஸில் தான் எல்லாம் பண்ண போகிறேன். ஸோ அதை ரன் பண்ணிவிட்டேன். ஸோ ஐம் கோயிங் டு ரன் இட் இந்த ப்ராக்டிஸ் V2ல ரன் பண்ணுறேன். ஓகே ஓகே, ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வியூ பண்ண போகிறேன். ரன் பண்ணதை செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த டேபிள் வியூ பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு ஓகேவா, இதான் என்னோட டேபிள். இப்போ இந்த டேபிள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அமௌண்ட் எதில் இருக்குன்னா டெக்ஸ்ட்ல இருக்கு. ஓகே, நம்பர்ஸ்ல இல்லாமல் டெக்ஸ்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணணும்னா மாற்றணும். ஓகேவா? ஸோ இது எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அமௌண்ட்டை டெக்ஸ்டோ வேர்கேர். ஓகேவா? ஸோ இப்போ நான் மாத்துறது பார்த்தீங்கன்னா queryல தான் மாத்துறேன். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கணும். இது query நான் அவுட்புட்ல வரக்கூடிய queryல தான் மாத்துறேன் தவிர ஒரிஜினல் டேபிள்ல நான் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. ஸோ ஒரிஜினல் டேபிள்ல மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணா என்ன பண்ணும், ஆல்டர் டேபிள் அந்த சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? ஓகேவா? இது போட்டுட்டு ஆல்டர் காலம் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஆர்டர் அமௌண்ட்டை என்னன்னு மாற்றுவேன், எனக்கு அது வந்துட்டு இன்டீஜரா இல்லை வந்து டெசிமல்ல மாற்றுவேன். டெசிமல். ஓகேவா? டெசிமல்ல வந்துட்டு எனக்கு எவ்வளோனா கொடுத்துக்கலாம், ஒரு 6.3, 4, எதனா கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 4, எனக்கு டெசிமலுக்கு அப்புறமா எவ்வளோ வரும், 2 வேல்யூஸ் வரும்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு பிரைமரி கீனா பிரைமரி கீ போட்டுக்கலாம், இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். இப்படி நான் பண்ணால் எனக்கு ஒரிஜினல் டேபிளில் எனக்கு மாடிஃபிகேஷன்ஸ் ஆகிடும். ஓகேவா? பட் நான் மாற்றுறது வந்துட்டு queryல மாற்றணும்னா என்ன பண்ணுவேன்னா, ஸோ நம்ம இங்கே தான் பார்த்தோம்ல ஆல்டர் டேபிளில் மேலே நம்ம பார்த்தோம். ஸோ ஸோ மேலே நம்ம பார்த்தது தான் ஆல்டர் டேபிள்ன்றது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது. எனக்கு டேட்டா டைப் மாற்றணும்னா ஆல்டர் காலம் கொடுத்து மாற்றுவோமா, இது மாதிரி மாற்றுவோம். பட் எனக்கு இது ஒரிஜினல் இருக்கிற டேட்டாவை மாற்றுறது. பட் queryன்றது என்னன்னா, ஓகே, ஸோ இப்போ நம்ம queryல மாற்ற போகிறோம். ஓகே, ஜாயின்ஸ் ஓகே இங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ என்னன்னா என்கிட்ட queryல தான் நான் மாற்ற போகிறேன். ஓகே, இப்போ வரக்கூடியது இது அவுட்புட். ஓகே, ஒரிஜினல் டேபிள் இதுதான் ஒரிஜினல் டேபிள். அண்ட் queryல நான் எழுதி காட்டுறேன். இப்போ செலக்ட். ஓகே, சேம் அதே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு ரன் பண்ணுறேன். செலக்ட். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, ஓகே, எனக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வரைக்கும் நான் டிரான்சாக்ஷன் ஐடி வேணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டிரான்சாக்ஷன் ஐடி வேணும். பட் ஆர்டர் அமௌண்ட் எப்படி வேணும்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்னு யூஸ் பண்ணி கேஸ்ட் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட் ஆஸ் வேர்கார்டில் என்ன மாற்றணும், டெசிமலை மாற்றணுமா, டெசிமல் 4,2 மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. 4,2 எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஆஸ் ஆர்டர் அமௌண்ட் மறுபடியும் ஆர்டர் அமௌண்ட்ன்ற காலமே போடுறேன். ஃப்ரம் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நான் போட்டேன்னா ஓகே, ஸோ இதில் arithmetic overflow error converting varchar to data type numeric ஒரு எரர் வந்திருக்கு. ஓகேவா?
ஸோ இப்போ நான் ரன் பண்ணதில் எனக்கு என்ன வந்துச்சுன்னா அரித்மெட்டிக் ஓவர்ஃப்ளோ எரர் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ என்ன மீனிங்னா நான் டெசிமலுக்கு முன்னாடி என்ன டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன் 4 கொடுத்துருக்கேன். ஸோ அதான் ப்ராப்ளம். ஓகேவா, எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் வேலையில் 5 இருக்கு. ஸோ அதனால நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா ஒரு ரேண்டமாக ஒரு 15 20 என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட இஷ்டம் தான். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. நான் 15 வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கும்னு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ எனக்கு ஆர்டர் அமௌண்ட் எனக்கு தெரிஞ்சு லைக் 15 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே போகாதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதனால 15 டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா. ஓகேவா, ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஆல்டர் டேபிள் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா செலக்ட் கமாண்டில் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம அதை ஆல்டர் டேபிளில் பண்ணால் இப்போ என்ன ஆகிருக்கும், ஸோ அதோட டேட்டா டைப் மாறி இருக்குமா. சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இந்த டேபிள் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேல்ஸ் டிரான்சாக்ஷன் ஒரு டேபிள் இருக்கா. ஸோ இந்த டேபிளை நான் வந்துட்டு டிசைன் பார்க்குறேன். பார்த்தோன்னா எனக்கு இப்போ என்ன ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்டர் அமௌண்ட் டெசிமலாக மாறிடுச்சு. ஓகேவா, இது நம்ம இப்படி பார்த்தோம். இப்போ எனக்கு இது இப்போ ஒரு வேளை நான் டெசிமலாக மாற்றாமல் இருந்தேன்னா இது வந்துட்டு இப்படி மாற்றுறது. இப்போ கேஸ்ட் நான் என்ன பண்ணால் கொரியில் மட்டும் மாற்றுறது. ஓகேவா, நான் கேஸ்ட் ஆஃப் 10 ஆக்கமா இப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா கொரியில் மட்டும் என்ன ஆகும்னா இது ஆர்டர் அமௌண்ட் எதில் வரும், நம்பரில் வரும். ஓகேவா, பட் ஒரிஜினல் ஆர்டர் அமௌண்ட் என்னது அதே டெக்ஸ்டாக தான் இருக்கும். பட் நான் கொரியில் மட்டும் இது வந்து கொரி இது அவுட்புட் மட்டும் இங்கே இந்த இது ரன் பண்ணால் இது மட்டும் வரும். ஓகேவா, ஒரிஜினல் டேபிளில் மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கலை. ஓகேவா, நடக்கணும்னா இதை நான் ரன் பண்ணா நடக்கும். புரியுதா, ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணி நடக்கணும். ஸோ இதான் விஷயம். கேஷ் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கொரியில ரன் பண்றதுக்கும் வித்தியாசம். ஓகேவா, நம்ம இன்னொன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம், செலக்ட் சேல்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்ல என்கிட்ட வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட் வந்துட்டு எதுல இருக்கு, டெக்ஸ்டா இருக்கு. ஓகேவா, டேட் எதுல இருக்கு, வேர்கார்ல இருக்கு. ஸோ அப்போ தப்பு இல்லாது நான் என்ன பண்ணுவேன், செலக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன காலம்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் ஜஸ்ட் என்ன யூஸ் பண்ண போறேன்னா கேஸ்ட் ஆஃப் order date as date யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, from sales transactions நான் யூஸ் பண்ணனா எனக்கு இப்போ என்ன ஆயிடும், ஆர்டர் டேட்ன்றது டேட்டா மாறிடும். எதுக்கு, இந்த queryக்கு மட்டும் மாறி இருக்கும். ஓகே, மற்றபடி வேற ஒரிஜினல் டேபிள் எப்படி இருக்கும், ஆர்டர் டேட் டேட்டா தான் இதாக தான் இருக்கும், டெக்ஸ்டாக தான் இருக்கும். பட் இதுக்கு கொரியில மட்டும் மாறும். ஓகேவா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதுவே நீங்கள் மறுபடியும் ஆர்டர் டேட் எனக்கு வேர்க்கார மாற்றணும்னா வேர்க்கார கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை. ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு நம்பராக மாற்றணும்னா அது என்னன்னு கொடுக்கலாம், டேட்டா மாற்றினா டேட்டுன்னு கொடுக்கலாம், டெக்ஸ்டாக மாற்றினா கூட வேர்க்கார் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதான் கேஷ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம கிட்ட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன, நல் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது. ஓகேவா, நல் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்னல் இருக்கு, நல் இஃப் இருக்கு, கோயிலஸ்ன்னு இருக்கு. ஓகேவா, இஸ்னல் என்ன பண்ணும்னா நல் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணும், கோயிலஸ்ன்றது ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கும், நல் இஃப்ன்றது இன்வேல்யூஸ் வேல்யூ நல்லா மாத்திடும். ஓகே, ஒரு வேல்யூ இதா இருந்துச்சுன்னா அது நல்லா மாத்துறது வந்துட்டு இஃப் நல் இஃப்ன்ற ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, சரி பார்க்கலாம் எப்படி பண்ணுதுன்றது. ஸோ இப்போ என்கிட்ட இதே சேம் இந்த டேபிள் நான் ரன் பண்றேன். இதுக்குன்னு ஒரு தனி டேபிள் வச்சிருக்கேன், ரன் பண்ணிட்டேன். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர் கான்டாக்ட்ஸ். ஓகே, ஸோ இதை நான் கொரி ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன காட்டுதுன்னா எனக்கு இப்படி காட்டுது. ஓகேவா, கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமு, பிரைமரி ஃபோனு, செகண்டரி ஃபோனு, ஆஃபீஸ் ஃபோன் இப்படி காட்டுதா. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன செக் பண்ண போறேன்னா இப்போ எனக்கு பிரைமரி ஃபோனில் நல்லுன்னு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன போடணும், ஃபோன் நாட் அவைலபிள்னு போடணும். ஓகேவா, செலக்ட் கஸ்டமர் ஐடி கமா கஸ்டமர் நேமு கமா பிரைமரி ஃபோன் வந்துட்டு என்ன போட போறேன்னா இஸ் நல், பிரைமரி ஃபோன்ல நல்லன்னு இருந்துச்சுன்னா ஓகேவா, கமா ஃபோன் நாட் அவைலபிள் போட்டுட்டு ஓகேவா ஆஸ் பிரைமரி ஃபோன் நான் போடுறேன் ஃப்ரம் as கஸ்டமர் கான்டாக்ட்ஸா. ஸோ நான் அப்படியே போட்டுக்கிறேன். இதை நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கொரியோட அவுட்புட் மட்டும் என்ன வரும், எனக்கு ஐடி, கஸ்டமர் நேமு, ஸோ அவங்க ஃபோன் நம்பர்ல நல்லன்னு இருந்துச்சுன்னா அவங்க ஃபோன் நம்பர் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வேல்யூ வரும். ஓகேவா, இதுதான் இஸ்னலோட ஃபங்க்ஷன்ஸ். கோயிலஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட கோயிலஸ் என்ன பண்ணுன்னா நான் எத்தனை காலம்ஸ் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு காலம்ஸ்ல ஃபர்ஸ்ட் நார்மல் வேல்யூ கொடுக்கும். ஸோ எப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் த ஃபர்ஸ்ட் நான் நல் வேல்யூ. நான் நல் வேல்யூனா இப்போ நான் வந்துட்டு கோயிலஸ்ல கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
கோயிலஸ்க்கும் இஸ்னாலுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேவா? கோயிலஸ் ஃபங்க்ஷன்ஸ் LESCE. ஓகேவா? கோயிலஸ் ஆஃப் என்ன கொடுக்குறோன்னா பிரைமரி ஃபோனு, செகண்டரி ஃபோனு, ஆஃபீஸ் ஃபோன் நான் கொடுக்குறேன். இல்லைன்னா எனக்கு என்ன வேணும்னா என் நேம் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், நான் செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபோனில் என்ன வேல்யூ இருந்துச்சுன்னா ஆஸ் ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபோனில் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கொடுத்துரும். ஓகேவா? இல்லை எனக்கு செகண்டரி ஃபோனுக்கு செக் பண்ணணும், ஒரு நல்லுன்னு இருந்துச்சா செகண்டரி ஃபோனில் நம்பர் இருக்கான்னு பார்ப்போம். ஆமாம் இருக்குது, அப்போ அந்த நம்பர் கொடுத்துரும். எனக்கு அதுவுமே இல்லை. ஓகேவா? தேர்ட் ரோஹித் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைமரி ஃபோன் நம்பர் இல்லை, செகண்டரி ஃபோன் நம்பர் இல்லை, ஆஃபீஸ் ஃபோனில் ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்ப்போம். ஆமாம் இருக்குது, அது கொடுத்துரும். ஸோ இது எதுவுமே நல்ல இல்லைன்னா எனக்கு என்ன கொடுத்துரும், நான் என்னன்னு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி ஃபர்ஸ்ட் நான் நல் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? எனக்கு இவங்களுக்கு மட்டும் என்னன்னு கொடுத்துருச்சா, மற்றபடி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்த் வேல்யூ மட்டும் என்னன்னு கொடுத்துருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு எல்லாமே நல்லன்றதுனால எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. வேறஸ் மற்ற காலம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்கிறனால எனக்கு கரெக்டாக கோயிலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனால எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் நல் வேல்யூ கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதில் நான் இப்படி யூஸ் பண்ணேன், இந்த நான் இப்போ இஸ்னல் யூஸ் பண்ணல இந்த இடத்துல, இந்த இஸ்னல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணல. இதுக்கு சேம் இஸ்னல் பதிலாக என்னால் என்ன பண்ண முடியும், கோயிலஸ் கூட யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் என்னன்னா கோயிலஸ்னா ரெண்டே வேல்யூ தான் கொடுத்துருக்கா, பிரைமரி ஃபோன் இல்லை ஃபோன் நாட் அவைலபிள். அப்போ என்ன கொடுக்கும், எனக்கு சேம் இஸ்னல் வேல்யூ தான் கொடுக்கும், ஃபோன் நாட் அவைலபிள் மாதிரி கொடுத்தோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது கோயிலஸ் ஃபங்க்ஷன்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல் இஃப்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா என்கிட்ட இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவில் டிஸ்கவுண்ட் வந்து 0ன்னு இருக்குது. டிஸ்கவுண்ட் 0னா எனக்கு இருக்கக்கூடாது. ஓகே, டிஸ்கவுண்ட் 0ன்னு இருக்குது பார்த்தா இப்போ நான் டிஸ்கவுண்டே கொடுக்கலன்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும், நல்லுன்னு தான் இருக்கணும். ஸோ 0ன்னு இருக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போறேன்னா இதில் கஸ்டமர் நேம் கால் பண்ணியிருக்கேன், டிஸ்கவுண்ட் கால் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இப்போ மூணாவது ஒன்றையும் யூஸ் பண்ணுறேன். என்னன்னா நல் இஃப். ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட்ல மட்டும் கமா 0 அப்படின்னா பார்க்கணும், டிஸ்கவுண்ட் 0வா இருக்கான்னு பார்க்கும். இது எப்படி செக் பண்ணணும்னா, இது வந்துட்டு வேல்யூ 1 ஈக்குவல் டு சொல்றேன், வேல்யூ 1ன்றது ஈக்குவல் டு வேல்யூ 2 இருந்துச்சுன்னா எனக்கு நல்லுன்னு கொடுக்கும். ஓகேவா? இப்போ வேல்யூ 1ன்றது இங்க என்னது, எனக்கு டிஸ்கவுண்ட்ன்றது வேல்யூ 1. ஓகேவா? ரெண்டாவது வேல்யூ 2ன்றது என்னது, எனக்கு 0ன்றது வேல்யூ 2. இப்போ எனக்கு டிஸ்கவுண்ட் நல்லுன்னு இருந்துச்சுன்னா, டிஸ்கவுண்ட் வந்து 0வா இருந்துச்சுன்னா நல்லுன்னு கொடுக்கும்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணா எனக்கு என்ன ஆகும், டிஸ்கவுண்ட் இங்க 0வா இருக்கா, ஸோ இது என்ன பண்ணும், அந்த இடத்துல நல்லுன்னு கொடுத்துரும். புரிஞ்சிருக்கா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நல் இஃபோட ஃபங்க்ஷன். ஸோ 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நல் இஃப், நல் அண்ட் தென் கேஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தேன். ஓகே.